தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறு கதைகளை பார்த்து வருகிறோம். குரலின் கருத்தும் பொருளும் கதை வடிவில் வந்தால் புரிதலுக்கு நன்றாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி. தற்போது உலக வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதையும் நாம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையின் பொருளையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய கல்லாமை அதிகாரத்தில் 1ஆம் குரல், இது எண்ணிக்கைப்படி 281ஆம் குரல். குரல் என்னவென்றால், எல்லாமை வேண்டுவான் என்ப எனைத்தென்றும் கல்லாமை காக்க தன் நெஞ்சு. இதன் பொருள் என்னவென்றால், அடுத்தவர் நம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவன் அடுத்தவருக்குரிய எந்த பொருளையும் மனதால் கூட திருட நினைக்கக்கூடாது. கதையை பார்ப்போம். மருது மனதில் மருகி வருந்தி பெருமூச்சு விட்டான். எல்லாம் கனவு போல் ஆனது. நினைவில் கடந்த கால வாழ்வு வந்தது. அவனது தந்தை 30 ஏக்கர் நன்றி நிலத்தில் ஆழ்துளை கிணறுகள், குழாய்கள் போட்டு ஊர் வாய்க்கால் தண்ணீர் நிலத்திற்கு வரும்படி செய்து நிலத்தை தோப்பாக செய்துள்ளார். அதாவது தனது மச்சினன் மகள் கண்ணம்மாவையும் மருதுக்கு மனம் செய்து கொடுத்துள்ளார். சிறிது காலத்தில் இதற்கு பிறகு உழைப்பால் இறந்து விட்டார். வயது காரணமும் இதற்கு ஒரு காரணமாக விட்டது. கண்ணம்மாவின் தந்தை பரசுராமன் 30 ஏக்கர் விவசாய நிலம், குடோன், மொத்த விவகாரம் என கொளுத்த பணக்காரர். செல்லமாக மகளை வளர்த்து பள்ளி படிப்பு முடித்தவுடன் மருதுவிற்கு மனம் செய்து தந்தார். இருவரும் ஆடம்பர இன்ப வாழ்வு வாழ விரும்பி இரு வீட்டாரும் ஒத்துழைத்துள்ளனர், செலவும் செய்தனர். மருதுவின் தந்தை இறந்த பின் இருவரும் திருந்தாமல் செலவை தொழிலில் அக்கறை இல்லாமல், விவசாயத்தில் அக்கறை இல்லாமல் செலவு செய்தனர். பண்ணை வேலையாட்கள் கையில் கான்ட்ராக்ட் மூலம் விவசாயம், தோப்புகள் குத்தகை என விட்டு 7-8 வருடத்தில் அனைத்தும் நாசமாகிவிட்டது. மருது கண்ணம்மா ஆனந்த செலவு செய்து எதையும் கவனியாததால் தோப்பு பயிர் யாவும் வீணாகி கடன் ஏறி சிரமம் அதிகமானது. அரசும் இவர்கள் நிலத்தில் கல்லூரி கட்ட பெரிய பரப்பை கையகப்படுத்த ஒன்றும் செய்ய இவர்களால் இயல முடியவில்லை. அரசு எடுத்தது போக மீதி நிலத்தை விற்று கடன் அடைத்து கண்ணம்மாவின் தந்தை இருந்த குடிமங்கலத்திற்கு வந்து 2 ஏக்கர் நிலம் வாங்கி எளிமையாக வீடு கட்டி இருவரும் தங்கினர். மாமன் பரசுராமன் உதவினாலும் அவர்களது பொறுப்பற்ற தன்மையை கண்டிப்பதால் மருது மனதில் கோபம், வருத்தம் உண்டானது. தானே உழைத்து முன் வருவதாக கூறினான். மருது நிலத்திற்கு சுற்றி 10 பேருக்கு மேல் 1 அல்லது 2 ஏக்கர் வைத்து மேட்டுக்காடு விவசாயம் செய்து வந்தனர். மருதுவும் தான் வாங்கிய நிலத்தில் பணப்பயிர், கரும்பு, மலர்கள் என விவசாயம் செய்தான். தன் நிலம் விற்றதில் மீதம் இந்த பணத்தை அருகில் இருந்த விவசாயிகளுக்கு கந்து வட்டியில் கொடுத்து அதிலும் சம்பாதித்தான். அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை சாமர்த்தியமாக பேசி குறைந்த விலைக்கு வாங்கி பக்கத்து டவுன் வியாபாரிகளுக்கு விற்று லாபம் பார்த்தான். இப்போதெல்லாம் மருதுவும் கண்ணம்மாவும் உழைப்பாளிகள் ஆகிவிட்டனர். ஆனால் முன்பு அனுபவித்த ஆடம்பர வாழ்க்கைக்காக இருவரும் ஏங்கினர். குழந்தைகள் என்று பிறந்தன. அவர்கள் பெரியவர்கள் ஆகும் முன்பு பழைய வாழ்க்கையை அடைந்துவிடும் என்று ஆவேசம் இவர்களுக்கு உள்ளது. மருது பக்கத்து நிலக்காரர்களுக்கு நில அடமானம் பெற்று பணம் கொடுத்தான். அவர்களின் தவறான செயல்கள், குடி, கூத்து, அனாவசிய செலவுகளால் பணம் திருப்பித் தர முடியாத சூழலை உருவாக்கி மருது கேட்ட விலைக்கு தரும்படி செய்து கொண்டான். இதனால் 7-8 ஏக்கர் நிலம் சேரும் சூழலும் வந்தது. ஆனால் மருது அவற்றை வாங்க பணம் சேர்க்க வங்கிக் கடன் கேட்டான். நில உரிமையாளரின்
வாரிசு பங்காளிகள் பிரச்சனைகள் தீரவும் ஒரு சில செலவுகள் செய்ய வேண்டி வந்தது. ஆனால் விலை மட்டும் மிகவும் குறைவாக தருவதாக சொன்னதால் ஒரு வருடமாக பேச்சுவார்த்தை வேறு நிலங்களுக்கு நடந்து வருகிறது. மருது பழைய வாழ்வை அடைய ஒரு சந்தர்ப்பம் வந்துள்ளது. இணைந்து மாமன் பரசுராமன் முன்னும் தலை நிமிர்ந்து வாழும் கற்பனையில் இருந்தான். மனைவி குழந்தைகள் இன்னும் நன்றாக வாழ வைக்க ஆசைப்பட்டான். எதிர்காலம் மேலும் பல ஏக்கர் நிலம் இந்த மாதிரி அடைய திட்டம் போட்டான். வீதி விளையாடியது. அரசு ஏழை எளியவர்களுக்கு வீடுகள் கட்ட அந்த பகுதி நிலத்தை நஷ்டஈடு கொடுத்து எடுத்தது. மருது அரசு நிர்ணயித்த விலைக்கு நிலம் போக கடன் வாங்கியவர் அரசு கொடுத்த பணத்தில் திரும்பி தர முடியாது, விளைக்க வேண்டும், நிலையமே போய்விட்டது என கூறும் சூழ்நிலை வந்துவிட்டது. மருது வங்கியில் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் ஏழையில் ஏழையானான். மாமன் பரசுராமன் அழைத்தாலும் செல்ல முடியாமல் வாழ்வு கேள்விக்குறி ஆகியது. இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வாழ்வில் பெரியவர் சொல்வதும் நாம் அனுபவத்தில் உள்ளவர் சொல்வதும் என்னவென்றால், உழைப்பு தான் மூலதனம். அதாவது அந்த உழைப்பு மூலதனமாக இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அது கீழ் நோக்கி செல்ல நிறைய வாய்ப்பு உள்ளது. இதை நாம் வாழ்ந்து கெட்டவர்களிடமிருந்து நாம் மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம். இன்றைய காலகட்டத்தில் அதாவது அரசு கொடுக்கும் உதவிகள், மானியங்கள் எல்லா தொழிலிலும் நன்றாக ஒரு பயன்படுத்தும் சூழ்நிலையில் மக்கள் முன்னேற நிறைய வாய்ப்புள்ளது. அந்த மக்கள் முன்னேறுவதற்கு இந்த உதவிகள் கிடைத்தாலும் அவர்களது உழைப்பு தான் மிகப்பெரிய மூலதனம். அந்த மூலதனத்தை நினைப்பதில்லை. அதாவது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் பலர் தங்கள் நிலை உயர்த்திக் கொள்ள பல குறுக்கு வழிகள் செல்லும்படி ஆகிறது. இந்த குறுக்கு வழிகள் செல்லும் போது அருகில் உள்ளவர்களுக்கும் மற்றவர்களுக்கு உறவுகளுக்கு பல பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. அதை பற்றி கவலைப்படாமல் தங்களை பற்றி நினைத்து வாழ்ந்து வருவரும் நிறைய பேர் இக்காலத்தில் உள்ளனர். இதனாலே கோர்ட்டு நீதித்துறைகளில் பல வழக்குகள் உள்ளதை நாம் அவரும் அறிவோம். இதையே திருவள்ளுவர் அதாவது தான் செய்ய வேண்டியதை செய்து தன்னுடைய நிலையை காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு மேல் நாம் சில செயல்பாடுகள் செய்தால் அது அழிவில் முடியும் என்பதை அதாவது ஒரு தெளிவாக கூறியுள்ளார். இதனை நாம் சிந்திப்போம். வேறொருக்குடன் அதன் கதையுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் பொருளும் கதையும் யாவும் கற்பனையானவை. அவை கதை சொல்ல வேண்டவை, யாரையும் எதையும் குறிப்பிடவும் அல்ல. இக்கதையில் பதித்திட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அதை பதித்தவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்துவிட கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ். வணங்கார் முருகனால் மேலும் தமிழ் வளர்ந்து மக்கள் வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களுக்கு எங்களும் வணக்கம்.